மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு விஜய் சார், விஜய்ஜி சிஎம் அவர்களுக்கு எனது காலை வணக்கம். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் உள்ள நான், வினோத் ராமதுரை என்றும் நான் சில விஷயங்களை நான் சொல்ல நினைக்கிறேன். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக முடியும்படி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை செய்து வருகிறீர்கள். நான் எடுத்து வைக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், மருத்துவத்துறை என்பது மிகவும் புனிதமான ஒரு துறை. கடவுள் ஒரு மனிதனுக்கு எழுதி வைக்கப்பட்ட நாளை மாற்றுபவர்கள் மருத்துவர்கள். இந்த மருத்துவத்துறையில் பணம் நிறைய வாங்கி பணம் நிறைய செலுத்த வேண்டியதாக உள்ளது. ஹாஸ்பிட்டல் செலவிற்காக, அவர்களுடைய ஆப்ரேஷன், அதற்குண்டான டேப்லெட்ஸ், ஸ்கேன்ஸ், இவை அனைத்திற்கும் பணம் நிறைய செலவாகிறது. மருத்துவர் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பேசிக் நீட்ஸ் அனைத்தும் உள்ளது. பேசிக் நீட்ஸ் என்றால் நல்ல ஒரு உணவு, நல்ல மனிதர்கள், நல்ல வீடு, அவர்களுக்கு உண்டான அனைத்தும் அமைந்து விடுகிறது. இதற்கு மேல் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பது தான் எனக்கு புரியவில்லை. நான் எல்லா டாக்டர் பற்றியும் சொல்லவில்லை, எல்லா ஹாஸ்பிட்டல் பற்றியும் சொல்லவில்லை. ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனாகவே இருந்தால் கூட அதற்கு பணம் செலுத்தினால்தான் இந்த வேலை நடக்கும் என்ற நிலை உருவாகிறது. ஒரு உயிரின் முக்கியம் எவ்வளவென்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஒரு உயிரோட மதிப்பு என்னவென்று. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுவாக இருந்தாலும், ஹாஸ்பிட்டல் என்று வந்துவிட்டாலே கருணை இருக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒருவரால் பணம் செலுத்த முடியவில்லை என்றால் அதற்கென்று சில வசதிகளை செய்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் கவர் ஆகிறது. ஆனால் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத ஒரு ஏழை மக்கள் எவ்வாறு உடலுக்கு தனக்கு மருத்துவத்தை பார்த்து கொள்வார்கள்? அதற்கு என்ன பதில் இருக்கிறது? இது ஒரு புனிதமான தொழில். லஞ்சம் வாங்குவதே மிக தவறு. லஞ்சம் ஒழிய வேண்டும். அதற்கு மேல் அது வேறு விஷயம். சாதாரண ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டு விட்டால் பணம் நிறைய செலவாகிறது என்றால், பணம் கொடுக்க முடியாதவர்களின் உயிர் காப்பாற்றுவது என்பது எப்படி சாத்தியமாகும்? அவர்களால் முடியவில்லை. எப்படி அவர்களால் தன்னை பார்த்து கொள்ள முடியும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாலும் அவர்களால் தன்னுடைய உடல்நிலையை பார்த்து கொள்வது என்பது சில பேரால் தான் முடிகிறது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்ஜி அவர்களுக்கு நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால், ஒரு உயிரின் முக்கியத்துவம் என்பது எனக்கு தெரிந்ததை விட தங்களுக்கு மிகவும் நன்றாகவே தெரியும் என்பதை எனக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு தெரியும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் ஒரு உயிரின் முக்கியத்தை கொடுத்து மருத்துவத்துறையில் பல சலுகைகளை மக்களுக்கு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு சம்பவத்தை இங்கே எடுத்து வைக்கிறேன். அவர்களுடைய பெயர், அவர்களுடைய முகவரி இதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் வீட்டிற்கு நான் 2.5 வருடம் சென்று வந்திருக்கிறேன். எனக்கு தெரிந்தவர்களுடைய அம்மா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத இருந்தார்கள். அவர்கள் 2 வருடம் கடினமாக உழைத்து அவர்களுடைய அம்மாவை காப்பாற்றி வந்தார்கள்.
ஆனால் அவர்களுக்கு பல செலவு ஏற்பட்டது. சில நேரத்தில் பணம் இல்லாத காரணத்தால் மருத்துவமனையில் சேர்க்க கூட முடியவில்லை அவர்களால். பிறகு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்று சேர்த்தால் அங்கேயும் சில நேரத்தில் அவர்களால் பணம் செலவழிக்க முடியாத நிலை வந்துவிட்டது. ஸோ அதனால் இவ்வாறு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறது. ஆதலால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், மருத்துவத்துறைக்கு தனி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவத்துறையில் பல சலுகைகளை நீங்கள் செய்து வர வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு RSS இயக்கத்தில் இருந்து வினோத். தேங்க்யூ. உங்கள் அனைத்து செயல்களும் நன்றாக வளர நீங்கள் செயல்பட இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. படம் நன்றாக இருந்தது என்று என் நண்பர்கள் சொன்னார்கள். ஆல் தி பெஸ்ட். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, வாழ்க வளர்க.